கல்வாரி குறித்து வாரம் வாரம் மாதம் மாதம் பேசுகிறோம். சரிப்பா, எனக்கு நல்லா இருக்குது. இந்த தேவனை குறித்து இந்த கல்வாரி சிலுவை சத்தியம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பிரயோஜனமாக இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அஸ்திபார சத்தியம். இந்த சத்தியம் நமக்கு நல்லா விளங்கினா தான் நம்ம கிறிஸ்தவனாக வாழவே முடியும். இந்த அஸ்திபார செய்தி இல்லாதபடினால தான், இதை கேட்காதனால தான் அநேகர் கிறிஸ்துவ விட்டு விலகி போனவர்கள் உண்டு. புரியல அவங்களுக்கு, கிறிஸ்தவமும் புரியல, தேவனுடைய அன்பு புரியல. அந்த அன்பு விளக்கப்பட்ட, அன்பு கொடுக்கப்பட்ட, அன்பு செயலில் காட்டப்பட்ட ஒரு இடம்தான் இந்த கல்வாரி சிலுவை. அது புரியாதபடினால தான் அநேகர் இந்த ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. அது புரியாத புதிராக இருக்குது. எப்படி இந்த தெய்வத்தை விட்டு போனாங்க? இவர் உண்மையுள்ள தெய்வம் மாத்திரம் இல்லை, இவரே தேவன். இவரை விட்டு போனாங்கன்னா எப்படி போனாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த அஸ்திபாரமான ஒரு செய்தி அவர்கள் கேள்விப்படாதபடினாலே, அந்த அன்பை இவர்கள் உணர்ந்து கொள்ளாதபடினால தான் இந்த அன்பு என்னன்னு புரியாமல் போயிட்டாங்க. அதுதான் வேதம் சொல்கிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ தேவனுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையான தேவ பலன் சிலுவையை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, விளங்கி கொள்வது. இந்த பலத்தால் நிற்கிறவனை பிசாசு சாய்த்து விட முடியாது, அவனை அசைத்து விட முடியாது. அவன் கிறிஸ்துவுக்குள்ள நிலையாக இருப்பான். ஹல்லேலூயா. அதனால் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் பைபிளை நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்கி எல்லோரும் பைபிளை எடுத்துக்கணும். நான் பாப்பா வச்சுருக்கிறேன், எப்படி பைபிள் எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, நீங்கள் எடுக்க வேண்டாம். முடிஞ்சால் எடுத்து அதை பாருங்கள், அந்த வசனம் இருக்கான்னு ஒரு வாசிக்கும் பொழுது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் சொல்லப்படுற காரியங்கள் அப்படியே கொஞ்சம் வசனங்கள் நிறைய வாசிக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து நீங்கள் அப்படியே கேட்டுட்டு வாங்க அந்த வசனங்களை. அதெல்லாம் சேர்த்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு போதனையை சொல்ல போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இப்போ அதை இங்கே சொல்லிட்டாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த, அதாவது இயேசுக்குள்ளா இருந்த எண்ணங்கள், சிந்தைகள், நினைவுகள், அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார் அதுவே உங்களுக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அது என்ன இருந்ததுன்னு அது கீழே சொல்றாரு, வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருப்பதை, தேவனுக்கே சமமா இருந்தும் கொள்ளையாடின பொருளாக, அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதெல்லாம் முக்கியமான, தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே. ஆமா, கீழ்ப்படுதல 2 இருக்கு. என்ன? இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளின்படியா நீ செய்ய கவனமாக இருக்கும் பொழுது அப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பழிக்கும், இல்லையா? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இந்த தேவனண்டை வந்து அவர் சொல்றபடி செஞ்சா அவர் நம்மை நல்லா வச்சிருப்பாரு, ஆசீர்வாதமாக வச்சிருப்பாருன்னு சொல்லி அவர் மேலே உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் அவருக்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிவது, அவர் கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு சொல்லி அது ஒரு கீழ்ப்படுதல். இன்னொரு கீழ்ப்படுதல் இருக்குது. அது என்ன தெரியுமா? என் அப்பா ஆசைப்படுறாரு, என் அப்பா இதே நினைவாக இருக்கிறார், அந்த அப்பாவுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாகம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் செய்ய போகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஹல்லேலூயா.
அப்போ எனக்கு இது செஞ்சால் இது செய்வார், இது தந்தா அதை தருவாருன்னு எண்ணத்தில் இல்லை. என் தகப்பனுடைய விருப்பம் ஒன்று இருக்குது. அதுதான் ஒரு பிரதான விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்து இந்த தகப்பனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறாருல்ல. ஹல்லேலூயா. இது வேறு விதமான கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. எந்த கீழ்ப்படுதல் உயர்ந்தது? எதனா தருவார்ன்றதுக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடக்கிறது உயர்ந்ததா? என்னை உருவாக்கின, என்னை சிருஷ்டித்த தேவன் ஒன்று ஆசைப்படுறாரு. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறது இருக்குல்ல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். அப்போ அந்த பிதா என்னை நேசிக்கிறாரு, அவரை நான் இரண்டு பேர்ல ஒரு அன்பு பிரவாகித்து ஓடுது. நான் அவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்கு. ஒரு காரியம் நிறைவேறணும்னு அவர் நினைச்சிருக்கார். அவருக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அதுக்கு நான் முன் வந்து அர்ப்பணிப்பது, அதற்கு கீழ்ப்படிவது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல. இது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம். சொல்லுங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இயேசு பிதாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளையா இருந்தேன். நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து, அவருடைய சந்தோஷமே அவர்தான். நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு அவருடைய செல்ல பிள்ளை இல்லை. ஒரு செல்ல பிள்ளைக்கு முள் கொடுத்தனா எப்படி இருக்கும்? நீங்கள் தாங்குவீங்களா? முதல்ல குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் தும்புனா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அதுதான் செல்ல பிள்ளை. அதுதான் அந்த குழந்தை மேலே அன்பு காட்டுறவங்க. அந்த குழந்தை ஒரு தும்புனா கூட, சும்மா தடிக்கு விழுந்துட்டா கூட அவங்களால தாங்க முடியுது. சின்ன காயம் ஏற்பட்டிருக்க இவங்க கண்ணில் தண்ணி கொட்டும். என் பிதாவினுடைய செல்ல பிள்ளை இயேசு, அவருடைய சந்தோஷமே அவருடைய மகிழ்ச்சி இல்லையா? அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதா இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கிற ஒரு காரியத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இது. அவங்களுக்கு மாத்திரமில்லை, நமக்கும் உரியது. ஹல்லேலூயா. இயேசு கேட்ட அதே கேள்விதான், என் காரியமா யார் போவான்? நீங்கள்லாம் சொல்ல முடியுமா? நான் போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியுமா? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரதொன்னியோ இதை யாரென்று கேட்பாரோ? என் துயரதொன்னியோ இதை யாரென்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரே வந்தேனிதோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஹல்லேலூயா.
இந்த பிதாவுக்குள்ள மனுக்குலத்தை இழந்துட்டார். அவரு மனுக்குலத்தை மீட்கணும். அவருக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. மனுக்குலம் ஒவ்வொரு நாளும் மக்கள் நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்க. பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த மக்களை மீட்கும்படியாக பலியாக ஒருத்தர் போய் மறிக்கணும். அவர் இயக்கத்தை அறிந்த இயேசு சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிற வசனம் மறுபடியும் வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன் என்ற ஒரு ஏக்கம் பிதாவுக்குள் இருந்தது. யார் நமது காரியமாய் போவான் என்று முடியும். இப்படிப்பட்ட காரியத்தை யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹலோ, இந்த பிதாவினுடைய அன்பை புரிந்தவங்க மட்டும்தான் நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஹல்லேலூயா. நான் இருந்த ஸ்தானத்தை சொருபமாக இருந்தாலும் இல்லையா? வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 5. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் எல்லாம் மேல போதான் ஆசைப்படுவோம், கீழே வர யாரும் ஆசைப்படுவோமா? மேல மேல உயரணும் தானே எல்லாம் ஆசைப்படுகிறோம். ஒருத்தர் உனக்காய் இறங்கி கீழே வந்தார். ஹல்லேலூயா. உன்னை மேலே தூக்கும்படியாய், உன்னை உயரத்தில் நிறுத்தும்படியாய், உன்னை கண்மலையின் மீது நிறுத்தும்படியாய், உன்னை சிங்காசனத்தில் அமர்த்தும்படியாய், உன்னை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய், உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாய் அவர் துக்கத்தை சுமந்து கொண்டார். உன் அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார். அவர் விரும்பி, நான் சொன்னேன், கீழ்ப்படிதல்ல தேவன் எனக்கு ஒன்று தருவார், இதுக்கு கீழ்ப்படிந்தா அவர் தருவார், கொடுத்தால் கொடுப்பார், அது வேற. என் அன்பு தெய்வத்துக்காக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் தகப்பனுக்காக நான் நல்ல பிள்ளையா இதை செய்து முடிக்கிறேன். இயேசு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவரை தன்னை தாழ்த்தினார்ல, அந்த தாழ்த்தினார், சிலுவை வரைக்கும் தாழ்த்தினார் இல்லை, அந்த எப்படி தாழ்த்தினார் அதான் சில வசனங்களுக்கு அப்படி நான் காட்டிகிட்டே வர போகிறேன். அவருக்குள்ளிருந்த அந்த தாழ்மையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். அவர் கீழ்ப்படைந்து வந்து எவ்வளவோ தன்னை தாழ்த்தி இருந்தார். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தாழ்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு தாழ்மை வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் தாழ்த்தினாரோ அவ்வளவாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேல நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு தன்னை கீழே இறங்குவதற்கு எவ்வளவாய் அர்ப்பணித்தாரோ, எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. சொல்றேன், ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் தெய்வ சந்நிதியில நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமா சொல்றேன் ஒரு உயர்வு இருக்கு. ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு உயர்வு இருக்கிறது. அதனால நமக்கு பெருமை வேண்டாம். பெருமை என்ன, அவ்வளோ பெரிய தேவனே தன்னை பெருமைப்படுத்த தன்னை தாழ்த்தினார்னா நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ அப்படி இருக்கிறேன், இறங்கி வர விருப்பம் இல்லை. இறங்கி வாங்க, கர்த்தர் தருகிற உயர்வு வேற லெவல். ஹல்லேலூயா. நீ நிற்கிற அந்த உயரமே கிடையாது. நீ இறங்கி வந்து பாரு. சகைவே இறங்கி வா, நான் உன்னை வேற லெவலுக்கு உயர்த்துறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், சில வசனங்களை சொல்லிட்டு போகிறேன். அவருக்குள்ளே இருந்த தாழ்மையும் கீழ்ப்படுதலும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். அது படிக்கும்போது நமக்கு ஒரு காரியம் விளங்கும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 41 52 வரை வாசிக்கலாம். தெரிஞ்ச சம்பவங்கள் தான், அது உள்ள மறைஞ்சு இருக்கிற காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணமாய் வந்து உறவின் முறையிடத்திலும் அறிமுகமானிடத்திலும் அவரை தேடினார்கள்.
காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வருஷம் வருஷம் இவங்க பஸ்கா பண்டிகைக்கு இவங்க எருசலேமுக்கு போவது வழக்கம். அப்படி தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. இவர் 12 வயதாகும் பொழுது இவர் அந்த பண்டிகைக்கு போகும்போது எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு முக்கியமான அந்த ஆசிரியர்கள்கிட்ட போய் அவங்க தங்கி அவங்களோட சம்பாஷணை பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்த அம்மா அப்பா நம்ம சொந்தக்கார கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்தில் கடந்து வந்துட்டாங்க. பாதி ஒரு நாள் பிரயாணத்துக்கு அவங்க வந்த பிறகு பார்க்குறாங்க, பையனை பார்த்தீங்களான்னு பையனை காணோம். அப்போ சுற்றி முற்றி தேடுறாங்க, பையன் மிஸ் ஆகிட்டான். உடனே திரும்ப போய் தேடுறாங்க. போய் கொஞ்சம் நஞ்சம் ஜனம் இருக்காது. ஹலோ, எருசலேமில் இந்த பஸ்கா பண்டிகைக்கு கொஞ்சம் நெஞ்ச ஜனம் இல்லை, எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே வந்துடுவாங்க பஸ்கா பண்டிகை. இங்கே போய் இந்த பையனை எங்கே தேடுறது? எப்படி தேடி இருப்பாங்க பாருங்கள், எப்படி தேடி இருப்பாங்க. என்னதான் அவர் தேவனுடைய குமாரனை இருந்தாலும் தன் வயிற்றில் பெற்றெடுத்து தன் பால் ஊட்டி வளர்த்த அந்த செல்ல மகனை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த பிள்ளை காணாமல் போனால் அவங்க உள்ள எப்படி துடித்து இருக்காங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாக வேதனைப்பட்டிருப்பாங்க இல்லையா? என் பிள்ளையை காணாமே துடித்து இருப்பாங்க. அது ஒரு தாய்க்கு தான் தெரியும், ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் இல்லையா? பாருங்கள், இப்படி இருக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுறாரு, போயிட்டார். ரொம்ப அவருக்கு அவர் ஏன் வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தேவனுடைய குமாரன் தான், நான் ஒருக்காக தான் வந்திருக்கிறேன், அதெல்லாம் புரியுது அவருக்கு. 12 வயசில் என்ன பண்ணிட்டார், இவர் போய் அங்கே போய் ஆசாரியர்களோடு பேசிட்டு பைபிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்க கேள்வி இவங்க கேட்குறது, அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இன்னும் இந்த பையனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, புத்தி இருக்குன்னு. ஆனால் அந்த தாய் தகப்பனை தேடி வந்து அவரை பார்த்துட்டு, என்னப்பா அப்படி பண்ணிட்டியே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம், விசாரத்தோடு உண்மை தேடினோமேன்ற ஈஸியாக சொல்கிறாங்க. எப்படி தேடி இருப்பாங்கன்னு அந்த கூட்டத்தில் பாருங்கள். காலியாக இருக்கிற ரோட்டில் தேடலாம், கூட்டத்தில் தேட முடியுமா? எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க, விசாரத்தோடு தேடினமே. அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, நான் பிதாவுடைய அலுவலாக இருக்கணுமே, அவர் வேலையாக இருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசிங்க அந்த வசனத்தை. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அது இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிந்தவராய். பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவராய் அவருடைய தாயாரும் இந்த சங்கதி எல்லாம் இருதயத்திலே வைத்து கொண்டாள். கீழ்ப்படிந்தவராய், அது அந்த வசனம் மட்டும் வாசிங்க. கீழ்ப்படிந்து இருந்தார். 12 வயசுல ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு, தான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணுற, அம்மா அப்பாலாம் மறந்துட்டு அங்கே போய் பெரிய ஆசாரிகளோட போய் டிஸ்கஸ் பண்ணுறார் பைபிளை பற்றி. ஆனால் அம்மா அப்பா வந்து தேடும்போது சொல்கிறார், நான் அவர் வேலையாக இருக்கக்கூடாதா, நான் அதுக்கு தானே வந்தேன்னு உங்களுக்கு தெரியுதா, அதெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் சரிப்பா, நாங்களாம் கஷ்டப்பட்டு தேடணுமே, உன்னே நீ கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டோமேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசுக்கு ஒன்று புரியுது, இது என் வேலை அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் கர்த்தர் நம்மை உயர்த்தணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், நீ அப்போ வரணும்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. அது இயேசுக்கு அப்போ புரியுது, இயேசுக்கு அது புரியுது. ஓஹோ, இது 12 வயசில் வந்து நம்ம கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற வயசு கிடையாது. அதுக்கப்புறம் 18 வருஷம் என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா கீழ்ப்படிந்து, அவருக்கு தெரியும் நான் தேவனுடைய குமாரன் தான், நான் எதுக்கு வந்திருக்க எல்லாம் தெரியும். இப்போ நான் யார், யோசிப்புடைய மரியாளுடைய பிள்ளை,
அவர் கீழே பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள், அவளுக்கு அண்ணன். இந்த குடும்பத்தை மூத்த ஒரு குமாரன், இந்த குடும்பத்தை எனக்கு பாதுகாக்கணும், இந்த குடும்பத்தை போஷிக்கணும்னு சொல்லி தான் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. 18 வருஷம் திரும்ப வருஷம் வருஷம் போகிறாங்க. எங்கே? எருசலேமுக்கு. அந்த மாதிரி போய் அம்மா அப்பா விட்டுட்டு போகவே இல்லை. அவர் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினா. அதாவது நம்ம மேலே பலவிதமான நோக்கங்கள், திட்டங்கள் கடவுள் வைத்திருக்கிறார். அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம். கர்த்தர் நம்ம குறித்து ஒரு நாள் இந்த திட்டங்கள்லாம் வைத்திருக்கார். அந்த நேரத்தில் கடவுள் நம்ம உயர்த்தவர். அதுக்கு முன்னாடி நம்ம முந்தி கொள்ளக்கூடாது. அதுக்கு முன்னாடி முந்தி கொள்ளக்கூடாது. ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை அதுதான் அந்த கரம் நம்மை உயர்த்தணும். அல்லேலூயா. அந்த கரம் நம்மை உயர்த்தணும். அப்போ அவருக்கு தெரியுது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், தாய் தகப்ப நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, இது நான் ஊழியத்துக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, நேரமும் கிடையாது. அவருக்கு தெரியுது. சரியாய் 30 வயதில் என்ன பண்ணுறாரு? கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடிய வர்றாரு. அதுக்கப்புறம் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறாரு. ஹலோ. அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு மரியாளும் இந்த இயேசுவும் சீசர்களும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. உடனே சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைப்பட்டது, ஏதாவது பண்ணுங்க. அப்போ சொல்ல, ஸ்திரியே உனக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டுருப்பாரு. அப்படி தானே? ஹல்லேலூயா. இப்போ பிதாவுக்கு வேலை செய்ய வந்துட்டார். பிதாவுடைய குமாரனா வெளியே வந்துட்டார். பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்துட்டார். இப்போ ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன? இப்போ நான் பிதாவுடைய வேலை செய்ய வந்திருக்கிறேன், அவருடைய அலுவலாய் வந்திருக்கிறேன். அப்போ என்ன சொன்னார்? 12 வயசில் அதே தான் சொன்னார், நான் அவருடைய வேலையாக இருக்கணும். ஆனால் அது நேரம் இல்லை. அது நேரம் இல்லை. ஒரு 18 வருஷம் 30 வயசு வரையில் அவர் அடங்கி வீட்டுக்கு நல்ல மகனா, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா, சகோதரர்களுக்கு நல்ல அண்ணனா, குடும்பத்தை எப்படி போஷிக்கணும். அவர் தச்சு வேலை, தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, தச்சு வேலை செய்கிறார். அவர் செய்கிற அந்த தச்சு வேலையில் அந்த மாடுகளுக்கு அந்த என்ன சொல்கிறாங்க, நுகம், மாடுக்கு கழுத்தில் ஒரு பெரிய கட்டை வரும் இல்லையா, 2 மாடுகள் நடுவில் ஒரு பெரிய ஒரு கட்டையை வைப்பாங்க, மரக்கட்டை நீட்டாக இருக்கும். அதில் தான் அது இழுத்துட்டு போகும். அது பேர் தான் நுகம் என்று சொல்லுவாங்க. அந்த நுகமெல்லாம் இயேசு செய்வாராம். அந்த நுகமெல்லாம் எப்படி இருக்குமானா, அங்கே இருக்கிற மரங்களில் மிகவும் லகுவாக, அதாவது வெயிட்டே இருக்கக்கூடாது, வெயிட்டு மாட்டுக்கு வலிக்கக்கூடாது, மாட்டுக்கு ரொம்ப லகுவான கட்டைகளை கொண்டு வந்து அவருடைய நுகத்தை செய்வாரா. என் நுகம் லகுவாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மாடுக்கு கூட வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கேட்ட ஒரு மெல்லிய வெயிட் இல்லாத கட்டைகளை கொண்டு வந்து செய்து மாடுகளுக்கு நுகத்தை செஞ்சு கொடுப்பாரான் தச்சனை. ஹலோ. மாட்டுக்கு வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இயேசு, அவர் தன் வழிகளை, உங்கள் வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. அந்த ஆணி அடிக்கும்போது என்ன மாதிரி வழிபடுத்திருக்காங்க. அந்த முள் கிரீடத்தை வச்சு நசுக்கும் பொழுது அது மேலேருந்து ஒரு கண்ணுக்குள்ளே அப்படியே குத்திடுச்சான், ஒரு கண்ணு எங்கிடிச்சான். சவுக்கடி அடிக்கும்போது அடித்து ரத்தம் பீக்கப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்டு தான். மாட்டுக்கே வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய ஆண்டவர். நீ அழணும்னு நினைப்பாரா? நீ உனக்கு வலிச்சு துடிக்கணும்னு நினைப்பாரா? நீ வியாதியில் கஷ்டப்பட நினைப்பாரா? நீ கண்ணீர் வடிக்கணும்னு நினைப்பாரா? ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கீழ்ப்படிந்தவராய் தெரிஞ்சிச்சு நம்ம செஞ்சது சரியில்லை. ஏன்னா அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறார். இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள, ஆமாம். இப்போ நீ யோசேப்புடைய குமாரன் தான், இப்போ நீ மரியாளுடைய மகன் தான். ஆனால் கர்த்தர் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது பலியாக்க முடியாது. பிதாவுடைய குமாரன் தான், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 30 வயது வரைக்கும் நீ யோசேப்புடைய குமாரன் தான். ஹல்லேலூயா. இதில் என்ன புரியுதுன்னா, கடவுள் நம்ம எல்லாருமேலும் ஒரு நோக்கமும் திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு ஓடுறதில்ல, பொறுமையோடு. ஹல்லேலூயா. அவரை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பார்த்து
பொறுமையோடு ஓடுகிற அற்புதமான வாழ்க்கை, நிதானித்து நிதானமாய் ஓடுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். அதை நமக்கு உணர்த்துக்கிறார். சரி, இது அவர் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து, இப்போ அவர் பரலோக தேவனாக இருந்தாலும் இறங்கி வந்து இந்த உலகத்தில் ஒரு சாதாரண அம்மா அப்பாவுக்கு ஒரு மகனாக வாழ்ந்து கீழ்ப்படிந்து இருந்தார். கீழ்ப்படிந்து அப்போ இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அவருக்குள்ளே இருக்குதுன்னு காட்ட தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 13ஆம் வசனத்திலேருந்து 15 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படிப்பட்ட எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். போதும். அதாவது யோவான் சொல்றாரு, எனக்கு பின்னே ஒருத்தர் வருகிறாரு, அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு, அதாவது இயேசு போட்டுனுங்கிற அந்த செருப்பில் அதை கழற்றுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு யோவான் சொல்றாரு. யோவான் அப்படி சொல்றாரு. அப்போ யோவானே சொல்றாரு, நான் இந்த தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து, பாவத்தை சுமக்க வருகிற தெய்வாட்டுக்குட்டியாக இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த பாத ரட்சைகளை, இந்த செருப்பை கழற்றுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒருத்தரிடத்துல இயேசு போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தனக்கு கீழாய் இருக்கிற ஒருத்தனை கனப்படுத்துகிறார். ஹலோ, இயேசுடைய தாழ்மை. ஹல்லேலூயா. இயேசுக்கு எந்த விதத்திலும் யோவான் நிகரல்ல. யோவானே அது சொல்றாரு, அவர் செருப்பு கைட்ட கூட எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனாலும் அவரை கனப்படுத்தி, இப்போது எனக்கு இடம் கொடு, உன் கையில் தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் சாம் சுந்தரா என்கிட்ட போய் பெரிய ஆளுகிட்ட ஞானஸ்நானம் எத்தனா அது ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு தன்னோட கீழே இருக்கிற ஒரு மனிதனை கனப்படுத்தி, நீ ஞானஸ்நானம் கொடுப்பா, நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் யார் கையில் எடுத்துன்றது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறீங்களா, அப்படி வார்த்தைக்கு உண்மையாக நடக்கிறீங்களா, அதனால தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஞானஸ்நானம் கொடுக்கறது ஒரு பொறுப்பு. அந்த நேரத்தில் யார் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சந்தோஷம். அதில் ஒன்றும் பெருமை அடிச்சுக்க ஒன்றும் இல்லை. இயேசுவே தன்னை தாழ்த்தி இறங்கி என்ன பண்ணுறாரு, அந்த யோவானோட கையில் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் கையில் ஞானஸ்நானம் எடுத்தியா, யாருக்கிட்ட ஞானஸ்நானம் அது முக்கியம் இல்லை. அவர் கரை ஏறின உடனே ஒன்று நடந்தது பாருங்க, அதான் முக்கியம். ஹல்லேலூயா. யாரு கையில் ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா போல இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமார் என்று ஒரு சத்தம் உதித்தது. அதுதாங்க முக்கியம். ஹல்லேலூயா. அதாவது ஞானஸ்தானம் யார் கையில் எடுத்து முக்கியம் இல்லை. அவருக்கு ஒரு நேசகுமாரனா இருக்கீங்களா, உனக்கு வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கா, அதுதான் முக்கியம். அதுதான். அப்போ இயேசுடைய தாழ்மையை இங்கே காட்டுகிறேன். நான் உனக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் மலை பிரசங்கன்னு சொல்கிறாங்க. அவர் தான் ரொம்ப டீப்பாக முதலாவது பிரசங்கித்த பிரசங்கம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார், மனம் திரும்புகள் பரலோகரா. இது ஒரு பொதுவான ஒரு அழைப்பு. ஒரு பிரசங்கன்னு சொல்லும்போது இந்த மலை பிரசங்கம் தான் முதல் பிரசங்கம். அந்த முதல் பிரசங்கத்தில் முதல் வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஃபர்ஸ்ட் வேர்டு இயேசு இந்த உலகத்துல முதல் பிரசங்கத்துல முதல் வார்த்தை சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த தாழ்மையின் வெளிப்பாடு தான் முதல் வார்த்தை வருது. எளிமை உள்ளவர்கள், எளிமையான மனிதர்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசு உள்ளத்தில் எப்படிப்பட்ட தாழ்மையும் எளிமையும் இருந்திருந்தா இந்த முதல் உலகத்தில் முதல் பிரசங்கத்தில் இந்த வார்த்தை சொல்லியிருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த எளிமையும் தாழ்மையும் கீழ்ப்படுதல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி கஸ்ட் பண்ணி இவ்வளோ
துல்லியமாக ஒவ்வொரு வார்த்தையும் அங்கங்கே பேசியிருக்காரு. இந்த பிரசங்கத்தில் கூட இந்த வார்த்தை தான் முதல் பிரசங்கிக்கணும், இந்த வார்த்தை சொல்லணும்னு அவர் எப்படி நினைத்திருப்பார்னா, அவருக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பிதாவுக்கு சமமான ஒருத்தர் இறங்கி வந்து பூமியில் அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை அவர் வார்த்தையில் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டிட்டு வரேன். ஒவ்வொரு சம்பவத்தில் உள்ள இருக்கிற அந்த தாழ்மையின் கீழ்ப்படுத்தலை வெளிப்படுத்திட்டு வருகிற. வாசிக்கலாம் இன்னொரு சம்பவத்தை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம் 3லேருந்து 8ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதவகாரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி. போதும். இந்த சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சார சிறியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கும்பல் வந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்திட்டு, மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்க வச்சிட்டாங்க இயேசுவை. இப்போ அவர் பேசணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ஆமாம், ஒன்று நியாய தீர்ப்பு கொடுக்கணும், மன்னிச்சு விடணும். மன்னிச்சு விட்டால் நீ நியாயபரமத்தை மீறுன்றுவாங்க. கொள்ளணுன்னா தேவன் அன்புள்ளவராச்சே. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவதற்கு சித்தம் இல்லையே. அவர் இந்த மக்களை ரட்சிக்க தானே வந்தார் இல்லையா? நியாயம் தீர்க்க வரலைங்கிறாரு. நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. என் வார்த்தை நியாயம் தீர்க்கும், நான் அது நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். வார்த்தையை கவனிச்சாலும் அது அவங்களுக்குள்ள நியாயம் தீர்ப்பு வந்துருன்ட்டார். இப்போ நியாய தீர்ப்பு அவர் கொடுக்க மாட்டார். யாரையும் நியாயம் தீர்க்க அவர் விரும்பவில்லை. இப்போது நியாய தீர்ப்பு இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, சொல்லி ஆகணும்னு. அங்கே ஒரு அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவர் எவ்வளோ வந்து யார் மனசும் புண்படுத்தாமல், அங்கே கோவப்படாமல், நிதானமாக அவங்களே தங்களை உணரத்தக்கதான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். அதில் கவனிக்கணும் அவருடைய அந்த எளிமை தாழ்மை, என்ன பேசணுன்றது. அங்கே அவருடைய எளிமையை அந்த இடத்துல வந்து அவர் கோபமாக பேசியிருக்கக்கூடும் இல்லையா? என்ன பேசியிருக்கலாம்? சரிப்பா, நீங்களென்ன ஒழுகுமா, உங்களை பாவத்தெல்லாம் சொல்லட்டுமா, நீங்கள் யார் யார் என்னென்ன பாவம் செஞ்சு நான் சொல்ல முடியும் அப்படி சொல்லியிருக்கலாமா இல்லையா? இயேசுக்கு எல்லாம் தெரியும். அந்த வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி அவர் கடினமாக பேசவில்லை. அவர் எப்படி பேசுகிறாருன்னா, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். பாவம் இல்லாத ஒருத்தன் முதலாவது கண்ணெறிங்க. அப்போ பாவம் இருக்கிறவங்களாம் ரெண்டாவது கல்லெறிங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பாவம் இல்லாத ஃபஸ்ட்டு வரட்டும், வந்து முதல்ல கல்லெறிங்க. பாவம் இல்லாதவங்களாம் அதுக்கப்புறம் கல்லெறிங்க. அப்புறம் பாவம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அங்கே யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அப்போ பாருங்க, அவங்க இருதயத்தில் அதை வாசிங்க தான். இருதயத்தில் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு. எப்படி பேசுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்களே உணரும்படியாக ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. அவர் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களா அவங்களே விலகி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, எவ்வளோ ஒரு தாழ்மையா எளிமையா, எவ்வளோ நாசுக்கா, அவங்கள கஷ்டப்படுத்தாம கோவப்படாம அவங்களே உணரும்படியாக ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட கற்றுக்கணுங்க நம்ம. ஹல்லேலூயா. நம்ம கேட்டோன்னா டக்குன்னு நியாய தீர்வு கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம், மோசே சொல்லிக்கிறாரு, போடு, நீ ஒன்று போடு, நானும் 2 கல் எடுத்து போடுறேன்னு போட்டிருப்போம். அவர் எல்லாரையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவரா. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். யார் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் குற்றச்சாட்டுகிற நீங்கள் யாரும் உத்தமர்கள் அல்லன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்லுகிறாரு, இங்கே நான் எதனா பேசுனா வேறு மாதிரி ஆகிடும், அந்த கல்லை இயேசு மேலே திருப்பிடுவாங்க. ஏன்னா குற்றம் பிடிக்க வந்திருக்கேங்க. அவர் பார்த்தாரு, என்ன குற்றம் பிடிக்க வந்திருக்கீங்களா, நான் உங்களை குற்றவாளி ஆக்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. மனசு நோகாமல் கோவப்படாமல் அழகாக சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். இந்த வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க? 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தேனே,
அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அல்லேலூயா. அங்கே அதிகாரத்தை பயன்படுத்தினார், இங்கே எளிமையாய் அருமையாய் நாசுக்கா அவன் என்ன பண்ணுறாரு, அழகாக பயன்படுத்துகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறை கடன்னு அவங்கள என்ன பண்ணுகிறாங்க, மனசாட்சியில் குத்த போட்டு பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்ம யாரும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக சில வார்த்தைகளை பயன்படுத்தினா அவங்களே உணர்ந்துருவாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும், ஏசு கிடந்து கற்றுக்கணும். ஹல்லேலூயா. அது தாழ்மையின் வார்த்தைகள். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 53 56. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஏற்கனவே எலியா ஒரு முறை அவரை சந்திக்க வந்த மனிதர்களை அக்கினியை வர வைத்து அவங்கள அழிச்சு போகிறாரு. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது இந்த சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, எலியாவை போல் நம்மளும் அக்கினி வர வச்சு இவங்களால் காலி பண்ணிடலாமான்ற. பாருங்கள், அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறாரு. நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள்? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி? எலியாவின் ஆவியா, கிறிஸ்துவின் ஆவியா? ஹல்லேலூயா. எலியாவுடைய உபதேசத்தை கேட்குறீங்களா, இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்குறீங்களா? நான் ரட்சிக்க வந்தேன், யாரையும் அழிக்க வரல. ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவருடைய வார்த்தையை கணிக்கும் பொழுது அவர் எவ்வளவு நேர்த்தியாய் பேசுகிறார், எவ்வளவு சரியான வார்த்தையை பேசுகிறார். உண்மையிலே ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஒரு தேவன் தான் அப்படி பேச முடியும். தேவன் தான் என்ன ஆவியுடையவங்களா? அப்போ நான் தாழ்மையின் ஆவியாக வந்திருக்கிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக வந்திருக்கிறேன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன், இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்திருக்கிறேன், என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறேன், அவருக்குள்ள ஒரு ஏக்கத்தை நிறைவேற்ற நான் முன் வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என்னை தாழ்த்தி இங்கே வந்திருக்கிறேன். இந்த மக்களை ரட்சிக்கணும்னா நான் வந்து நம்ம தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நான் உலகத்தில் மரித்து ரத்தம் சிந்தி மீட்பை உண்டு பண்ண வந்திருக்கிறேன். இவங்களை நான் அழிக்க வரல, ரட்சிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மால் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுங்க. நம்மால் ஒருத்தர் வாழ்ந்தான்ற ஒரு பேர் இருக்கணும். இவரால் தாங்க இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் ஒருத்தரும் சொல்ல விட்டுடக்கூடாது. இவரால் தான் இன்றைக்கி நான் உயர்ந்திருக்கிறேன், இவர் செஞ்சு சின்ன உதவினால் தான் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், இவர் சொன்ன அந்த சத்தியத்தினால் தான் எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். நம்மால் அன்னைகளுடைய வாழ்க்கை மோட்சம் பெறணும். ஹல்லேலூயா. செழிப்பு அடையணும். அதை தான் சொல்ல, நான் ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன், யாரையும் அழிக்க வரல. எந்த ஆவி உங்களுக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த ஆவி அவருடைய கீழ்ப்படுதலும் பிதாவுக்கு அவருக்குள்ள எளிமையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வெளிப்படுது. பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த தாழ்மை உள்ள இந்த தேவனுடைய ஆவிக்குள்ளா, அவருக்குள்ள தாழ்மையும் கீழ்ப்படுதல் இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. இதுக்குள்ள பார்க்க முடியுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது தீர்க்க தரிசன நிறைவேறல் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த கழுதையை செலக்ட் பண்றாரு. கழுதை என்பது ஒரு தாழ்மையின் அடையாளம், அது ஒரு கீழ்ப்படியலின் அடையாளம். ஹல்லேலூயா. எவ்வளோ பொதியை சுமத்தினாலும் சுமந்துட்டு போகிற ஒரு கழுதை இல்லையா? அது பொதி சுமப்பதற்காகவே இருக்கிற ஒரு மிருகம். மலைகளெல்லாம் அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. மலை ஏற முடியாத மலைகளில் இந்த கழுதை மேலே பொதியை சுமத்தி தான் மலையை ஏற்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அதுதான் பெரிய வியாபாரமாக நடக்குது. அதுக்கு வேறு எதுவும் பயன்படுத்த முடியல, இந்த கழுதைகளை பயன்படுத்துகிறாங்க. கழுதை ஓயாமல் ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பொதியை சுமக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிருகம். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது அந்த பிலேயாம் கிட்ட, இவ்வளோ நாள் உனக்கு உண்மையாக இருந்தேனே, என்னை போட்டு அடிக்கிறிய, உன் வார்த்தை என்னைக்காவது நான் மீறி இருக்கிறேன்னா?
அந்த கீழ்ப்படுதல், அந்த கழுதை இயேசு அதை செலக்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. அதோடைய தாழ்மையின் குணத்தை அவர் செலக்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுதலும் தாழ்மை அந்த கழுதுக்குள்ளே இருக்கிறது தான் அதனுடைய வாகனமாக செலக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இன்னொன்று ஆட்டுக்குட்டிக்கு நிகராக சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார். வாய் திறவாதிருந்தார். வாய் திறவாதிருந்தார். அவரை சுற்றி என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ சதிநிச்சயம் நடக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, திகைக்க வைத்தது என்ன தெரியுமா? ஒருத்தன் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு சதிதித்தம் தீட்டிக்கிட்டு நம்ம கூடவே உட்காந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்ச கூட அவனையும் நேசிக்கிறாரு. போப்பா நீ செய்கிறது செய்யுங்கிறாரு. இது எப்படி ஆண்டவரே, என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் என் கூட இருந்துட்டு, இதெல்லாம் பண்ணலாமா? 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுக்குறேன். உன் கண்ணு முன்னாடி தானே குஷ்டரோகியை குணமாக்குறேன். கண்ணு முன்னாடி தானே நான் அற்புதங்களை செய்கிறேன். நன்மை தானே செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுக்குறேன். நியாயமா? ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க. என்னை ஆச்சரியப்படுத்த காரியம். ஆதி முதல் அவன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சும் கூட வச்சுருக்காரு. அவனால தான் பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் கூட வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நம்முடைய அன்பு, நம்முடைய தாழ்மை, நம்முடைய எளிமை எவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்லையா? மற்ற மிருகம் கூட கொஞ்சம் முடக்கு பண்ணும், ஆட்டுக்குட்டியை வாய் திறவாத. அதுக்கு தெரியாது. சில மாடுகளெல்லாம் பலியிடணும். நான் அந்த மாடு தொட்டியில் பார்த்துருக்கேன். அதுக்கு தெரிஞ்சிடும் நாமளை கொல்ல தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சு அது ரொம்ப முரண்டு பிடிக்கும். சிலதை பிச்சுக்கிட்டு ஓடிடும். நான் பார்த்துருக்குறேன். அந்த மாடை இது பண்ண முடியாது. நாடு மாத்திரம் ஆட்டுக்குட்டி, அந்த குட்டிக்கு என்ன தெரியும்? என்னை கொல்ல தான் போகிறாங்கன்னு தெரியுமா? அது நம்பி அவன் பின்னாடி போகும். ஒரு கயிற்றுல ஒரு கையை வச்சு ஒரு அரப்பு போட்டோன்னா செத்துடும். அதுபோல தான் ஆண்டவர் அவர் பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். நாடு தன்னை முழுவதுமாய் தன்னை நம்பினவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. சம்பவத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 51, 51 54 வரைக்கும். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோனே தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்பது வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஒன்று சொல்றாரு. இது நான் என் பவரை காட்டுற நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய நேரத்தில் நம்ம யாருன்னு காட்ட நம்ம முயற்சி பண்ணுகிறோம். சில நேரங்களில் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால்தான் என் காதரை வெற்றிப்பா, நான் ஒரு நிமிஷத்தில் நினச்சேன்னா தெய்வ தூதர்கள் இறங்கிடுவாங்க. ஏன் என் கையை காட்டினாலே காலி. நான் தான் என்று சொல்கிற வார்த்தைக்கு நிற்க முடியலன்னா அவங்கள காலி பண்ணுற எத்தனை நிமிஷம் ஆகும். ஆனால் நான் அப்படி செய்தால் இங்கே என் பவரை காட்டுற வேலை இல்லை.
எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு காட்டுற நேரம் இல்லை. இப்போ அவங்க கைகளில் ஒப்பு கொடுக்குற ஒரு நேரம். நான் பலியாக அவங்க கையில் ஒப்பு கொடுத்தா தான் என்னை பிடிச்சிட்டு போய் அவங்க சிலுவில் அறியணும். அப்படி அரைஞ்சாதான் இந்த மனுக்குலத்துக்கு மீட்பு ரட்சிப்பு உண்டாகும். இப்போது என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நேரம் இல்லை, என் ஆசைகளை நிறைவேற்றுகிற நேரம் இல்லை, என் பிதாவின் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற நேரம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களுக்குள்ளாய் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டு வச்சிங்களேன், மேலான நாமம் காத்திருக்கு. ஹல்லேலூயா. உன் பேரை சொன்னால பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. உன் பேரை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எத்தனை அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. 2000 ஆண்டுகளாக செத்தவர்கள் உயிரடைந்து இருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் குணமாக இருக்காங்க, குருடர்கள் பார்வையடைஞ்சு இருக்கிறாங்க. எத்தனை அற்புதங்கள் இந்த ஒரே நாமத்தில் நடந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் பவரம் கொடுத்துருந்தான் கூட என் பவரை காட்டுற நேரம் இல்லை, என் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற நேரம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தேன்? ஏசியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. உன்னை கட்டிட்டு வந்து நான் இங்கே திரும்பி பார்க்குறாரு பிரதர் யாரையும். ஏதோ ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கிறவருக்கு யாரையோ. ஓ இப்படி சொன்னாங்களோ. எவ்வளோ சொகுசாக இருந்தேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், சாப்பிட்டுப்பேன், தூங்குவேன். இங்கே வந்து பார் நான் கஷ்டப்படுறேன். அவர் செல்ல பிள்ளையாய் பிதாவின் வீட்டில் இயேசு எப்படி இருந்தார்? சவுக்கடி வாங்கினேன்னு இல்லையா, அவமானம் நிந்த இதெல்லாம் படணுன்னு நான் என்னைக்கா சொல்லியிருக்கிறார். நான் பிதாவுடைய ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் இருந்தேன்ப்பா, இங்கக்கிட்ட வந்து நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டு நிற்கிறேன். ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் தெரியாதுங்கன்றான், ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். இவங்களெல்லாம் கூட வச்சுன்னு நான் ஊழியம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுன்னு சொல்லவே இல்லை. அவர்களையும் தாங்குகிறார், அவரையும் நேசிக்கிறார், அவங்களையும் அரவணைக்கிறார், அப்படிப்பட்ட மனுஷர்களையும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கு உதவாத பீஸுன்னு தெரிஞ்ச கூட வச்சுக்கிட்டு அவர்களையும் உருவாக்குற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு பவரம் காட்டல, இப்போ அர்ப்பணிக்கிற நேரம். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு சில காரியங்களை பேசும்போது அர்ப்பணிச்சிடுங்க. ஆண்டவர் இதை தான் செய்ய விரும்புகிறீங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே இயேசு அவரே இறங்கி வந்து அவரே எல்லாத்தையும் சகிச்சிட்டார், அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் நம்பலாம் என்ன பெருமையாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இங்கே தான் நீ வாழ வேண்டும் என்ற தேவ சித்தமானால் அர்ப்பணித்து விடு. ஹல்லேலூயா. நான் அங்கே அப்படி இருந்தேன், இங்கே அப்படி இருந்தாலும் இயேசுவே எப்படி இருந்தார்? இதுதான் இந்த வழியாகத்தான் நீ போக வேண்டும் என்று அதை தெய்வம் சித்த கொண்டு இருக்குமானால், ஆண்டவரே இதுபடி தான் நடக்கணும், இவருக்கு தான் நான் புருஷனாக வரணும், இவருக்கு தான் மணியாக வரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கு. நான் சந்தோஷமாக இந்த பாதையில் நடக்கிற ஆண்டவரே, இந்த பாதையில் ஒரு உயர்வு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நடத்துகிற பாதையில் ஒரு மேன்மை எனக்கு இருக்குன்னு தெரியும். நிச்சயமாய் ஒரு நாள் என் நாமம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே மத்தேயு 27 வாசிக்க 27ஆம் அதிகாரத்தை 11 14 வாசிக்கலாம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். என்ன மாதிரி பதில் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு நியாயஸ்தானத்தில் கொண்டு வச்சுட்டு பெரிய ஒரு அதிகாரி பேசிட்டு இருக்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்குறாரு. அவர் சொல்லியிருக்கான், ஆமாம் நான் யூதருடைய ராஜா தான் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறார், நீ சொல்லுகிறபடியே. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு தாழ்மையின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. தன்னை பெருமைப்படுத்திக்காத வார்த்தைகள். அவர் ராஜாந்தான், உலகத்திலே ராஜாதி ராஜா அவர். அவர் சொல்லியிருக்க, நான் ராஜா மாத்திரம் இல்லை ராஜாதி ராஜான்னு சொல்லியிருக்கலாம். அவர் அங்கே சொல்லலை, நீர் சொல்லுகிறபடிதான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கும் போது அவருக்குள்ளே இருந்த இந்த தாழ்மையும் எளிமையும் பார்க்கும்போது எவ்வளவா தன்னை அவர் சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய தேவன், தன்னை பெருமைப்படுத்தாத, அதாவது ரொம்ப எளியவர். எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் இன்னும் நிறைய எடுத்துக்காட்ட எனக்கு நேரம் இல்லை. அவரை சந்திக்கிறது ரொம்ப ஈஸி, அவரோடு தங்குவது ரொம்ப ஈஸி. அவ்வளோ பெரியவராக இருந்தால் அவரை மீட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அவ்வளவா அவர் தன்னை திறந்து கொடுத்துருக்கிறார். இயேசுவை பார்க்கணுன்னு போய் பார்த்துடலாம்.
இயேசுக்கிட்ட தங்கினா கூட தங்கிடலாம், அதுக்கு ஒரு அனுமதிப்பார். ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்களை போய் சந்திக்க முடியுமா? அவர் பார்க்க முடியுமா? அதுக்கு எத்தனை அப்பாயின்மெண்ட், எத்தனை நாள் காத்திருக்கணும்? எவ்வளோ பெரிய தேவன்! ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன் அவர்! இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவரை சந்திக்கிறது ஈஸி, அவரோட தங்கிறது ஈஸி, பேசுறது ஈஸி. ஹல்லேலூயா. அவருடைய எளிமை தாழ்மை, அவருடைய எளிமை தாழ்மை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அதுலயே. பிரதான ஆசிரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதர ஒன்று சொல்லவில்லை. மாறுதரம் ஒன்னு சொல்ல பதிலே பேசல. அப்புறம் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் மாறுதரம் சொல்லவில்லை. ஒரு கேள்வி கேட்டா 4 பதில் நான் சொல்லுவேன். ஹலோ, என்னைய கேட்குற? நான் கேட்குறேன் பாரு, இன்னும் 4 கேள்வி. எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற அவரால் கேட்க முடியும்? ஒரு மாறுத்திரம் சொல்லாமல் தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. இது நான் பேசுகிற நேரம் இல்லை, நீ பேசுகிற நேரம். நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் நீ என் மேலே பேச முடியாது. அவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் நீ பேசுகிற, அது புரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் மேலே ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அவர் உனக்கு கொடுத்துருக்க தான் பேசிட்டு இருக்கிறார். இப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே அவர் மௌனமாக இருக்கிறாரு. அதில் வாசிக்கலாம் 26லேருந்து 31. 14 வாசிக்கிறீங்களா? 14 வாசினா. சரி, இப்போ அதுல இருந்து 26லேருந்து 31. அப்பொழுது அவன் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி கேலி செய்து அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஏற்கனவே முள்முடி இருக்குது, அது மேல அடிச்சாங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். அமைதலா இருக்கிறார். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தன் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு நொடி பொழுதும் அவருக்கு. ஹல்லேலூயா. தன் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். அங்கே சீனை மாற்ற முடியும் அவரால். எல்லாத்தையும் தலைக்கீழாக ஒரு நொடியில் மாற்றிட முடியும். பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய மெய்யான போஜனமாக இருக்கிறது. இதற்காகவே என் தேவன் அனுப்பியிருக்கிறார். என் தகப்பனுடைய ஏக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த மனுக்குலத்தை மீட்கும் பொழுது யார் என் காரியமாக போவான்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. ஹலோ, நான் இருக்கிறேங்க. நான் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் காரியமே ஏன் போவான்? அவன் காரியம் அவன் போய் நிற்கிறான் இல்லையா? பாருங்க, எல்லாருமே அவங்கவுங்க காரியமாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, ஆனால் நம்முடைய எதிர்காலத்துக்காக எல்லாருமே இந்த உலகத்தில் நம்முடைய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பிதாவுடைய ஒரு ஏக்கம் இருக்குது. என் காரியமாக யார் போவான்? இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவர். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவை பரிந்து கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தினார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 9லிருந்து 12.
அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரி நெருப்பு போட்டிருக்கு, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் மேல மீன் வச்சு நல்லா வறுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பமும் இருக்குது, மீன் அப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இயேசு அவர்களை நோக்கி, இயேசு பேசுறாரு, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். என்னை விட்டு ஓடி போனவர்களே, நான் சிலுவையில் அறியும் போது பயந்து ஒளிந்து கொண்டவர்களே, வாருங்கள். பாருங்களேன், கூட இருந்து பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தன் மறுதளிக்கிறான், ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். என்ன, இவங்களுக்கு என் தேவன் தன்னுடைய கையால் மீன்களை வறுத்து அப்பத்தை சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி, வாங்கப்பா சாப்பிடுங்க வாங்க. அவருடைய எளிமை பாருங்க. அவர் யார்? செல்லகுமாரன், பிதாவுடைய ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர். ஒரு சாதாரண தன்னை விட்டு மறுதளித்து போனவர்கள், நம்பாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பின்மாறி போனவர்கள், வாங்க என்ன பண்றது, அவர் போயிட்டாரு, வாங்க எல்லாரும் போகலாம் மீன் பிடிக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க கும்பலா, பழைய திரும்பி பாவ வாழ்க்கை போயிட்டாங்க. அவர்களையும் தேடி வருகிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டோட அன்பை விட்டு விலகி போனவர்களையும் தேடி வருகிறவர் ஒரு நல்ல தெய்வம். அவங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்து பண்ணி, வாருங்கள். சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தை, படிங்க. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள். யாருக்கு? சீசர்கள். இந்த இயேசுவின் கரம் மீன்களை சுடுகிறது. ஐயோ, உயிர்த்தெழுந்த இயேசுடைய அன்பை பாருங்க, அவருடைய தாழ்மையை பாருங்க. அவர் அடுப்பாண்ட உக்காஞ்சின்னு கறி நெருப்பு போட்டு அதில் ஒரு புகையை வந்து கண்ணெல்லாம் அவர் எரியணுமா? யாருக்காக செய்கிறாரா? ரொம்ப நல்லவங்கள, உண்மையாக இருந்தவங்களா, கடைசி வரை நின்னுங்களா? அவருடைய தாழ்மையை பாருங்கள், அவருடைய எளிமையை பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு அவர் எந்த அளவுக்கு இறங்கி போறான்றது அவருடைய தாழ்மையை இங்கே வெளிப்படுத்த காட்டுகிறது. ஹல்லேலூயா. நான் உங்களை தான்ப்பா அழைத்தேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் திரும்பி போயிட்டீங்களே, 3.5 வருஷம் என் கூட இருந்தீங்களே, உங்களை விட்ட யார் இருக்கிறது? உங்களை மீண்டும் இந்த அன்புக்கு இழுப்பதற்கு, இந்த அன்பை புரிய வைப்பதற்கு நான் எவ்வளோ கீழே இறங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்கான ரொட்டி சுட்டாலும் பரவாயில்ல, மீன் வறுத்தாலும் பரவாயில்ல, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து இவர்களுக்காக அப்பங்களை ஆயத்தப்படுத்தி வாருங்கள் புசியுங்கள் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை விட்டு விலகுவதற்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு அதான் உள்ளம் உடைந்து போச்சு. கேட்குறாரு, பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறியா? நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. நீ என்னை மறுதளிச்சு போன, ஆனால் நான் உன்னை தேடி வந்து உனக்கு விருந்து கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை மறுதளித்து போனவருக்கு நான் விருந்து கொடுத்து அழைப்பு கொடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறியாப்பா? ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். மறுபடியும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறையா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? நான் நேசிக்கிறேன்னு உமக்கு தெரியாண்டவரே. ஏதோ பதட்டத்தில், ஏதோ குழப்பத்தில் உம்மை நான் மறுதளிச்சிட்டேன். உண்மையாக நான் நேசிக்கிறேன்னு சொல்லி, அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி அவருக்காக சிலுவையை மறிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய தாழ்மையை பாருங்கள், இந்த எளிமையை பாருங்கள். சிலுவை வரையந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாங்கமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தம்மை கீழே கொண்டு போய் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பெருமை என்ன? பெருமையை சொல்லுகிறதுக்கு என்ன இருக்கு? ஹல்லேலூயா. படிப்பா, பணமா, அழகா, அந்தஸ்தா, பதவியா, சொத்தா, சுகமா?
அவரே இறங்கி வந்துட்டாருப்பா. ஹல்லேலூயா. அவரே தன்னை தாழ்த்திட்டாரு. அவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே